ஒரே ஒரு களிமா தான், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மட்டும் 4 முக்கியமான பலன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான 4 பலன்கள். அந்த ஒன்று நீங்க ஓதிட்டீங்கன்னா 4 பெரிய பலன்கள் கிடைத்துவிடும். என்ன அது? அது யார் சொல்லிக் கொடுத்தது? நம் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தது. அது என்ன களிமா அது என்பதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள். சிறந்த நற்பலன் உங்களுக்கு இதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நான் பின்னால் சொல்லக்கூடிய இந்த களிமாக்களை ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதி விடுவாரோ, ஒரு நாளைக்கு வெறும் 100 தடவை ஓதி விடுவாரோ, அல்லாஹ் 4 விதமான பாதுகாப்பை தருவான். 1, வறுமை அவர்களை போட்டு வாட்டி வதைக்காது. வறுமையின் கோர தாண்டவம் அவர்களிடத்தில் எந்த வேலையும் செய்யாது. கடுமையான வறுமையில சிக்கி, பொருளாதார நெருக்கடியில சிக்கி, இன்னைக்கு பெரிய பெரிய நபர்களும் கூட தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொண்டு போயிடுறாங்களே. கடனை கொடுத்து வாங்கின கடனை அடைக்க முடியல, வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால, பொருளாதார இழப்புனால வீட்டில் நிம்மதி இல்லை, கடையில் வந்தாலும் நிம்மதி இல்லை, நண்பர்களை பார்க்க போனால் நிம்மதி இல்லை, கடைசியில் தான் வாழ்க்கையை தானே முடித்து கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு வறுமை, அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி அவருக்கு வராது. 1. 2வது, இந்த கலிமாவை ஓதுவதனாலே இந்த கலிமா கபரிலே நமக்கு துணையாக இருக்கும். கபரினுடைய அந்த தனிமையினுடைய அந்த வஹ்ஷத்தை என்ன சொல்றது, அந்த தனிமையினுடைய அந்த ஒரு விதமான இருக்க நிலையை அல்லாஹ் இந்த கலிமாவின் மூலமாக மாற்றி அமைப்பான். இந்த கலிமாவை நமக்கு துணையாக ஆக்குவான். ஏங்க, வீட்டில் நமக்கு துணைக்கு ஆள் இருக்காங்க, வேலை பார்க்குற இடத்துல துணைக்கு ஆள் இருக்காங்க, பைக்கில் போனால் பின்னாடி துணைக்கு ஆள் இருக்குது, பயணத்தில் போனால் நம்ம கூட பக்கத்தில் யாராவது உட்காந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் துணைக்கு ஆள் வருது. யாரையாவது வராட்டியும் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போயிடுறோம். ஆனால் யாரையுமே கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு பயணம், யாருமே துணைக்கு இறக்க முடியாத ஒரு பயணம் இருக்குமே, ஆனால் அதுதான் நம்முடைய மரணம். யாராவது வருவாங்களா? பக்கத்தில் வந்து யாராவது உட்காந்துக்குவாங்களா? கிடையாது. வீட்டில் இருக்கிற வரையே தான், கபருக்கு போகிற வரையே தான், அங்கே கபிரிஸ்தானுக்கு போகிற வரையே தான் எல்லாம் கொண்டு வச்சுட்டு தனியாக வந்துடுவாங்க. அந்த தனிமையின் வீட்டில் நமக்கான துணையாக யார் இருப்பார்? நாம் ஓதுகிற இந்த கலிமா இருக்கும். 100 முறை ஓதினால் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது சொன்னாங்க, வாழ்க்கையிலே செல்வம் உங்களுக்கு பெருக வேண்டும் என்றால், நல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும், நல்ல உயர்ந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கணும், நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன், நான் ஒரு வேலையில் போய் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு இதில் இருந்து நல்ல பரக்கத்து கிடைக்கணும், நல்ல செழிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த கலிமாக்களை 100 விடுத்தம் போத வேண்டும். 4வது முக்கியமான பலன், சொர்க்க